Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STSல 10th standard SS மேப் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி PTA கொஸ்டினில் கேட்டது பப்ளிக் கொஸ்டின் கேட்ட எல்லா மேப் பிளேஸுமே இதில் பார்க்க போகிறோம். அதில் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத. ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் சான் பிரான்சிஸ்கோ, ஃப்ரான்ஸ், கிரேட் பிரிட்டன், மொராக்கோ, இத்தாலி. நெக்ஸ்ட் ஹீரோசிமா, ஜெர்மனி, மாஸ்கோ, துருக்கி, கிரீஸ் வந்து வேர்ல்டு மேப்பில். இந்திய மேப்பில் டெல்லி, மீரட், லக்னோ, பாராக்பூட், ஜான்சி. அதே மாதிரி எகைன் இந்திய மேப்பில் ஜாலியன்வாலா பாக், கேதா, பர்தோலி, அதே மாதிரி வார்தா, சௌரி சௌரா. நெக்ஸ்ட் இந்திய மேப்பில் செர்பியா. இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப் செர்பியா, பசிபிக் பெருங்கல், ஜப்பான், ஹவாய் ஐலண்ட், நாகசாகி. நெக்ஸ்ட் வந்து இந்திய மேப்பில் கான்பூர், சம்பாரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், மதராஸ், தண்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டினில் கேட்ட கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய், தண்டி, மீரட், சௌரி சௌரா, கல்கத்தா. வேர்ல்டு மேப்பில் கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன், மொராக்கோ. இந்திய மேப்பில் தண்டி, மதராஸ், பாராக்பூர், மீரட், ஜாலி. இதெல்லாம் பப்ளிக் கொஸ்டினில் கேட்டதும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருக்கோம். அப்படியே நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்திய மேப்பில் பார்த்தீங்கன்னா வேதாரண்யம், ஜான்சி, மதராஸ், ஜாலியன்வாலா, பம்பாய், தில்லி, குவாலியர், ஜான்சி, பனாரஸ், பாராக்பூர். நெக்ஸ்ட் 44ல் கேட்ட கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா காரக்கோரம் மலைத்தொடர், சிந்து நதி, மாலவ பீடபூமி. நெக்ஸ்ட் தென்மேற்கு பருவ காற்று வீசுந்தை. நெக்ஸ்ட் கோசி பல்நோ காற்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு திட்டம், காப்பி விளையும் பகுதி, மசூலிப்பட்டினம், அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட். நெக்ஸ்ட் இந்திய வரைபடம், மும்பை, கங்கை ஆறு. எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜாம்ஷெட்பூர் தென்னகரையில் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒவ்வொரு பார்ட்டாக 8 பிளேஸாக கொடுத்துருக்கனால ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மேப் வாங்கி ஸோ நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 2A கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொஸ்டின் எவரெஸ்ட் சிகரம், காம்பே வளைகுடா, தார் பாலைவனம், வடகிழக்கு பருவக்காற்று வீசுந்தை, தேயிலை விளையும் பகுதி, நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ள இடம், கொச்சி, மலபார் கடை. இதெல்லாம் புக் இன்சைடு மேப் கொஸ்டின் மேலே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ராணா கட்ச், கங்கை நதி, மவுண்ட் கேட்டு, கிழக்கு தொடர்ச்சி, வடகிழக்கு பருவக்காற்று வீசுந்தை, மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாங்குரோவ் காடுகள், மேட்டூர் அணை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின் பாருங்கள். PTA கொஸ்டின் இருக்கிறதுலாம் செப்பரேட்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 வரக்கூடிய தமிழ்நாடு மேப் பிளேஸ். ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னால் பாக்நீர் சந்தி, பழவேற்காடு ஏரி, பழனி மலை, காவிரி ஆறு, பூண்டி, சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, ஊட்டி, சென்னை, பெங்களூர் இணைக்க பார்த்தீங்கன்னா தங்க நாற்கர் ரொம்ப முக்கியமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா பகுதி, ஏலகிரி குன்று. நெக்ஸ்ட் முக்கூர்த்தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஊர்மன் பகுதி, நெல்விலியம் பகுதி. நெக்ஸ்ட் சம்பரம்பாக்கம், சென்னை துறைமுகம், நாகப்பட்டினம், சென்னை வழியாக பார்த்தீங்கன்னா கடற்கரை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி குன்றுகள், பாலாறு, மேட்டூர் அணை, மலைமண் பகுதி, பருத்தி விளையும் முக்கிய பகுதி, சாத்தனூர் அணை, சென்னையிலிருந்து மதுரை வரை செல்லும் வான்வெளி, அரபிக்கடலை. நெக்ஸ்ட் வீராண ஏரி, காப்பி விளையும் பகுதி, பவானி சாகர் அணை, தேசிய நெடுஞ்சாலை 7, சென்னை முதல் திருச்சி வரை உள்ள பார்த்தீங்கன்னா ரயில் பதை. அதே மாதிரி இந்திய பெருங்கல், கூடங்குளம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலிபர்மனை. நெக்ஸ்ட் தாமிரபரணி, ரப்பர் விளையும் வைகை அணை, ஏதேனும் ஒரு பன்னாட்டு விமான நிலையம். நெக்ஸ்ட் ராமேஸ்வரம், சென்னை, வங்காள விரிகுடா, மதுரை, கன்னியாகுமரி இணைக்கும் சாலை வழி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, தொட்டபெட்டா, சோழமண்டல கடற்கரை, மன்னார் வளைகுடா, வைகை ஆறு, மண்டல் பகுதி, தேயிலை விளையும் பகுதி, பாபநாசம். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கன்னியாகுமரி காப்பி விளையும் பகுதி ஒன்று, வைகை அணை, வாகன தொழிலகங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை, எண்ணூர் துறைமுகம், மாங்குரோவ் காடுகள், தஞ்சாவூர். அடுத்து பாலாறு, வேடந்தாங்கல், காப்பி விளையும் பகுதி, முல்லை பெரியாறு அணை, பட்டு தொழில் நடைபெறும் இடம், எண்ணூர், விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, இந்திய பெருங்கடல். அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சோழமண்டல கடற்கரை, பாக் ஜலசந்தி, சென்னை, நீலகிரி, நெல் விளையும் பகுதி, வேதாரண்யம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், அகத்தியமலை. நெக்ஸ்ட் நீலகிரி குன்றுகள், சோழமண்டல கடற்கரை, ஏதேனும் நெல் விளையும் பகுதி, அதே மாதிரி பவானி சாகர் அணை, தூத்துக்குடி துறைமுகம், ஏதேனும் ஒரு பன்னாட்டு விமான நிலையம், பழவேற்காடு ஏரி, கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் சென்னை, தொட்டபெட்டா, கன்னியாகுமரி, சேலம், காவிரி ஆறு, மன்னார் வளைகுடா, அகத்தியமலை, வங்காள விரிகுடா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைகை ஆறு, கரும்பு விளைய பகுதி, காஞ்சிபுரம், மேட்டூர் அணை, நாகப்பட்டினம், ஆனைமலை, தமிழ்நாட்டின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை. நெக்ஸ்ட் மன்னார் வளைகுடா, சேலம், நீலகிரி, காவிரி ஆறு, வங்காள விரிகுடா, சென்னை, பறவைகள் சரணாலயம் ஒன்று, நெல்வேலி. ஓவராலாக இதில் பார்க்குற எல்லா கொஸ்டினுமே ஒரு மேப்புக்கு இன்னொரு மேப்புக்கு நிறைய கொஸ்டின் ரிப்பீட். அதனால தான் இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக்கில் இருந்தும் PTA கொஸ்டினில் கேட்ட எல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் கொஸ்டின் தமிழ் மீடியம் செப்பரேட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் GR Success STC தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. So once again, thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.